நமஸ்காரம். சொற்பொழிவுகள் கேட்கிறோம், புத்தகம் வாசிக்கிறோம். அதனால் என்ன நன்மை? ஆன்மீகம் முக்கியமாய் கீதை வாசித்தோம், உபனிஷத் படித்தேன், திருப்பாவை படித்தேன், அதில் இருக்கும் பொருள்கள் எல்லாம் தெரிந்து கொண்டேன். சரி, பக்தி வரும், பெருமானிடத்தில் விருப்பம் வரும், அது ஒரு புறம். அது கண்டிப்பான சிறப்பான பயன். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி பக்தி பண்ணார்கள், அவர்கள் எழுதி வைத்ததிலிருந்து நான் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு மேல் என் வாழ்க்கையில் இருக்கும் இன்னென்ன பிரச்சனைகள், இன்னென்ன கஷ்டங்கள், அதற்கு நேரே கோடு போட்டா போலே பதில் கிடைக்குமா? அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ராமாயணத்திலையும் பாரதத்திலையும் என்ன நடந்ததோ அதில் இருக்கக்கூடிய சிலது நம்ம வீட்டில் நடக்க வேண்டும். அப்படி என்றால் சரி, அதுவே இங்கேயும் நடந்தது, அங்க இதுதான் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பதில் படி நானும் நடக்கிறேன், பார்க்கலாம். ஆனா காலம் மாறிவிட்டது, கதாபாத்திரங்கள் மாறிவிட்டனர், உலகமே மாறிவிட்டது, பல மாறுதல்கள், பாராமீட்டர்ஸ் சேஞ்ச்டு. அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த சிச்சுவேஷன் அப்படியே இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அது மாறிவிட்டு இருக்கும். அதனால் அந்த சொல்யூஷனை அப்படியே நாம எடுத்துக்கொள்ள முடியுமானால் ரொம்ப கஷ்டம். அப்ப எதற்கு படிப்பது? அதனால என்ன பயன்னு தோன்றும். அப்படியே மேப் பண்ணும்படி பயன்னு நான் சொல்ல வரவில்லை. ஆரோக்கியமாக உணவை சாப்பிடுங்கள், பழைய உணவை தவிருங்கள், ஜங்க் ஃபுட்ஸ் வேண்டாம், உடற்பயிற்சி பண்ணுங்கள், மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், உங்க தசைகளை எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணி லங்ஸை நல்ல எஃபிஷியண்டா வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தண்ணீர் நிறைய குடியுங்கள், எத்தனையோ அட்வைசஸ். எனக்கு ஏதோ ஒரு வியாதி வருகிறது, எங்கோ கீழே விழுந்தேன், எதையோ சாப்பிட்டேன், வயிறு அப்செட், கோவிட் வந்தது. இதை போல இருப்பதற்கும் இப்ப இவ்வளவு நேரம் சொல்வதற்கும் என்ன நேரடி தொடர்பு? நேரடி தொடர்பை அப்படி காட்ட முடியாது. ஆனால் இந்த மொத்தமாக சேர்ந்து ஒவ்வொன்றையும் இந்தந்த சிச்சுவேஷனை சமாளிப்பதற்கு எனக்கு உதவும். என்னுடைய தசைகள் எல்லாம் ஸ்ட்ரெச்சாக இருந்தால், அது நன்னா குனிய முடியும், நிமிர முடியும்னால் விழும்போதே அடி பலமாக படாது, சுமாராகத்தான் படும். நல்ல மூச்சு பயிற்சி பண்ணி லங்ஸ் கெப்பாசிட்டி நன்றாக இருந்தால் கோவிடே வந்திருந்தாலும் ஒன்னும் பெருசா பாதிக்காது. எப்போதும் எக்ஸசைஸ் பண்ணி தினப்படி ஓரளவு ஃபிட்டா இருக்கார், உடல் பளுவை குறைத்திருக்கிறார், வெயிட் குறைச்சிருக்கார் என்றால் தானே பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எது உண்டோ அது எல்லாத்தினுடைய பாதிப்பையும் குறைக்கும். ஆனால் இது ஒவ்வொன்றையும் நேர மேட்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி எந்த பதிலும் வராது. ஆனால் கண்டிப்பா மொத்தமான ஒரு ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். வரும்போது பாதிப்பை குறைக்கும். அதே போலத்தான் இங்கேயும் நாம கீதை கேட்டு இருக்கிறோம், உபனிஷத் கேட்டு இருக்கிறோம்னு பல இடங்களிலும் கேட்க
அது நம்ம புத்திக்கும் மனத்துக்கும் நிறைய வலுவூட்டும். அதற்குரிய சிச்சுவேஷன் பிரச்சனை வரும்போது இந்த ஸ்ட்ராங் புத்தியோட மனத்தோட இருந்தோமானால் சமாளிப்பது எளிது. கூடவே நாம படிச்சு வச்சிருந்த சிச்சுவேஷன்ல இருந்த அந்த சொல்யூஷன் அதை எப்படி இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னவோ அதற்குரிய சொல்யூஷனா அதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்னு எனக்கு புரிய வரும். பாரதத்தில் இருக்கிற சொல்யூஷன் அப்படியே என் வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் அதை அடிப்படையாக கொண்டு ஐ கேன் டெய்லர் மேக், கஸ்டமைஸ் பண்றதுன்னு இந்த சாப்ட்வேர்ல எல்லாம் சொல்றார்களே, அதை போல நான் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனால் கஸ்டமைஸ் பண்ணுவதற்கு அடிப்படையில் ஒரு ப்ராடக்ட் இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுவது? அதுபோல நான் இந்த பிலாசபி, இந்த சம்பிரதாயம், அதுல இருக்கக்கூடிய அந்த நுவான்சஸ் அதெல்லாத்தையும் ஃபண்டமெண்டலா உள்ள வைத்துக் கொண்டிருந்தால் வரப்போகிற சிச்சுவேஷனுக்கு தகுந்தா போல கஸ்டமைஸ் பண்ணும். அது பண்ணுவதற்குண்டான கேப்பபிலிட்டி, அந்த எஃபிஷியன்சி எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கும். அப்படித்தான் இவை எல்லாமே உபயோகப்படும். அப்படித்தான் நம்ம ஆகாரம், தூக்கம், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, கைகால்களை ஒழுங்காக சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், இது எல்லாமே வியாதியின் பாதிப்பை குறைக்க மொத்தமாக சேர்த்து பயன் தரும். நம்ம அதற்கு எலிஜிபிள் ஆகிடும். அந்த எஃபிஷியன்சியை நம்ம இடத்துல கொடுக்கும். அத போலத்தான் இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டியில இங்கேயும் நாம் இதெல்லாத்தையும் சேமித்து வைத்திருந்தால் மன உறுதி வலிமையை கொடுத்து பக்தியை வளர்த்து அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லை நமக்கு அது கொடுக்கிறது. இப்படின்னு தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.